அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை 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 இயேசுவுக்கே, ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முந்தன் முன்னே செல்கிறார். ஆமென் ஆமென். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியை நாள் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியை நாள் இடிந்து விடும். நன்றியால் பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே பலவீன நேரங்களில்
கிருபாயை தந்தீரையா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பலவீன நேரங்களில் கிருபாயை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. அல்லேலூயா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ஆமென் ஆமென். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. அல்லேலூயா. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆமென் ஆமென். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆமென் ஆமென். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை, ஆமென் ஆமென். ஆராதனை, ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆராதிக்கிறோம். தகப்பனே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அருளுவீராக. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, யெகோவாயிரே உமக்கு ஆராதனை. எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஆராதனை யெகோவாயிரே. ஆராதனை எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஆராதனை யெகோவா நிசியே. ஆராதனை வெற்றி தருவீர் உமக்கு. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. சின்னம் சேரு வயதில் என்னை குறித்து விட்டான். தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சேரு வயதில் என்னை குறித்து விட்டான். தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும்
ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே, ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே, ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா 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 ஆராதனை அல்லேலூயா ஹalleluya, 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 அல்லேலூயா ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆமென் ஆமென் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே தேவ ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆமென் ஆமென் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆமென் ஆமென் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. அல்லேலூயா 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 ஆமென் 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 அல்லேலூயா ஹalleluya, ஆமென் ஹalleluya, ஹalleluya, அல்லேலூயா ஹalleluya, ஆமென் ஆமென் ஹalleluya, ஆமென் ஆமென் ஹalleluya, ஹalleluya. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும் ஆதியும் அந்தமுமானவரும் தொடக்கமும் முடிவுமானவரும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிற மகிமையின் ராஜாதி ராஜாவே
உடைய செல்ல குமாரன் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உடைய முகத்திற்கு முன்பாக நின்று உம்மை நோக்கி பார்த்து பாடி ஆராதித்து ஆண்டவரே உம்மை துதித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகள், இந்த நாளுக்கு வேண்டிய வழிநடத்துதல், பாதுகாப்புகள், ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே, அன்பின் தேவனே, அற்புதங்களின் தேவனே, அதிசயங்களின் தேவனே, இம்மட்டைகள் நடத்தி வருகிற சர்வ வல்லமையுள்ள சர்வலோகாதிபதியே, ஏகலோக சக்கராதிபதியே, ஜீவனுள்ள தேவனே, உடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நன்றி. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தாரும். கிருபையும் நன்மைகளும் தொடரட்டும். அப்பா, நீ எப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை காத்தீர் ஆண்டவரே, இரவெல்லாம் எங்களை காத்தீர். ஒரு புதிய நாளை தந்தேன். இந்த புதிய நாளிலும் காலையில் எழுந்து சமூகத்திலே வருவதற்கு உம்மை பாடி ஆராதிப்பதற்கு கிருபை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. அப்பா, குறித்த ஜாமத்திற்கு உன் கண்கள் விழித்துக் கொள்ளும்படி கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி. உம்மை தேட வேண்டும் என்கிற வாஞ்சையும் தாகத்தையும் எனக்குள்ளே ஏற்படுத்தின பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்பா, உடைய முகத்திற்கு முன்பாக நிற்கவும், ஆண்டவரை பாடி ஆராதிக்கவும், உடைய சத்தத்தை கேட்கவும், உம்மிடமிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளவும் நீர் பாராட்டின கிருபைகளுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி, நன்றி. கிருபையுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி. கடந்த நாட்களில் எங்களை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை ஆண்டவர் எங்கூட்டு எல்லாரையும் நீர் சுகபத்திரமாய் பாதுகாத்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. கிருபை உண்டாகட்டும். நீர் அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு பகுதியை பொறுப்படுத்த நடத்தும் இயேசுவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என அன்பானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற உன்னதமான உயர்ந்த சிறந்த திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகி தேவனாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவிடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இம்மட்டும் அற்புதமாய் நடத்தி வருகிற தேவன் இன்னியும் உங்களை அற்புதமாய் நடத்தி வருவாராக. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் குழந்தைக்கும் தப்பிவித்து காப்பாற்றின தேவன் தொடர்ந்து கரம் பிடித்து நடத்தி கண்மேலை மேல் நிறுத்தி ஆசீர்வாதங்களை தமக்கு தந்து நம்மை உயர்த்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் நாம் சங்கீதத்தின் ஒரு பகுதியை வாசித்து நாம் பாடலை பாடியுடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். வழக்கமாய் நாம் வாசிக்கிறபடி இன்றைக்கு 141வது சங்கீதத்தை நாம் வாசித்து தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். சங்கீதம் 141 முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அண்டி பலியாகவும் இருக்க கடவது. 3வது வசனம், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க ஒட்டாதேயும். அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. 5வது வசனம், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும். என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். 5வது வசனத்தை நாம் திரும்பவும் நான் வாசிப்போம். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். ஆமென். இக்கட்டுகளில் நான் இன்னும் அதிகம் ஜெபம் பண்ணுவேன். பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிற பொழுது தொடர்ந்து தேவ சமூகத்தில் நின்று ஜெயம் கிடைக்கிற வரைக்கும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும், சத்துருவை மேற்கொள்ளுகிற வரைக்கும், பிரச்சனைகளை நாம் மடங்கடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிற அனுபவத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இருக்கிற பகுதியை நடத்தும் கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என அன்பானவர்களே, இந்த அருமையான வேளையில் உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் உடைய கிருபையுள்ள வார்த்தைகளை நமக்கு தருவாராக. இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்த ஒரு வார்த்தை, ஜெயம் பெற தொடருங்கள். ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டியது
அவசியமாக இருக்கிறது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நீதிமொழிகள் 21:31 நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும், முன்னேறி சொல்ல வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. சாதாரணமாக எல்கேஜி படிக்கிற சிறு குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஒரு வெற்றியை, ஜெயத்தை எதிர்பார்க்கிறார்கள். தொழிலில் வெற்றி வேண்டும், படிப்பில் வெற்றி வேண்டும், குடும்ப வாழ்க்கையில் வெற்றி வேண்டும், அரசியலில் ஈடுபடுகிறவர் அரசியல் வாழ்க்கையில் முன்னேறி ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போய்விட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது என்ன? நான் ஜெயமாய் வாழ வேண்டும், நான் வெற்றியாய் வாழ வேண்டும் என்று. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அநேகருக்கு ஜெயமாய் வாழ வேண்டும், வெற்றியாய் வாழ வேண்டும், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் விருப்பங்களும் நோக்கங்களும் உண்டு. நல்லது. ஆனால் ஒரு ஜெயமாய் நாம் வாழ வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு வழிநடத்துதலை பெற்றுக்கொள்வதற்கு, தெய்வீக வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தொடர்ந்து அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் மகிமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து மேன்மையான ஒரு இடத்திற்கு நம்மை கர்த்தர் நடத்தி சொல்வது நிச்சயம். ஆகவே அதன் மையத்தில் நின்று இன்றைக்கு வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு பாருங்கள், நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் தொடர்ந்து ஜெபிக்கிறோமா? ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும், இந்த காரியத்தை எனக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் சில நாட்கள் இல்லை சில மாதங்கள் மட்டும் அதை ஜெபித்து அதை விட்டு விடுவோம். அதுக்கு நாம் எதிர்பார்க்கிற நேரங்களில், எதிர்பார்க்கிற நேரத்தில், எதிர்பார்க்கிற விதத்தில் அது நடக்கவில்லை என்றால் தேவன் என் ஜெபத்தை கேட்கவில்லை, என்னை தேவன் மறந்து விட்டார், ஆகவே இனி ஜெபித்து பிரயோஜனம் இல்லை, இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிப்பதை நிறுத்தி விடுவது நிமித்தம் அந்த ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது மத்தேயுவிலே வசனம் என்ன சொல்லுகிறது? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், தட்டுங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் கேட்பது மட்டுமல்ல, ஆண்டவரை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு அதை ஞாபகப்படுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். ஆனாலும் உன் தான தர்மங்கள் ஜெபங்களும் நினைப்பூட்டுதலாக தேவ சமூகத்தில் வந்து எட்டிற்று என்று அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள் சில வாக்கு தத்தங்களை நினைப்பூட்டி ஜெபிப்பதை பரிசுத்த வேதாகமத்தில் அநேக இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ தொடர்ந்து அந்த காரியத்தை நாம் ஜெபிக்கும் போது தேவன் அற்புதமான காரியங்களை செய்வார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வாசிக்கிற போது, பர்தேமியு என்கிற குருடனை பாருங்கள், அவன் வழியருகே நின்று பிச்சை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அவன் தொடர்ந்து கூப்பிடுவதை பரிசுத்த வேதாகமம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். தொடர்ந்து அவன் கூப்பிடுகிறான், அவனை அதட்டுகிறார்கள், ஆனால் அவன் விடவில்லை. அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவன் தொடர்ந்து கூப்பிடுகிறான். இயேசு நிற்கும் வரைக்கும் கூப்பிடுகிறான். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவன் விடவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிற போது, தொடர்ந்து தேவன் நமக்கு இறங்கும் வரையிலும், தேவன் நமக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் வரும்போது 22ஆம் வசனம், அந்த கானானிய ஸ்திரீ தன் மகளுக்கு விடுதலைக்காக தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே வருகிறதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். சீசர்களுக்கு கூட அவளை பார்த்து பரிதாபப்பட்டார்கள். ஆனால் அவள் நிறுத்தி கொள்ளவில்லை, தொடர்ந்து கூப்பிட்டால் ஒரு அற்புதம் நடக்கிற வரைக்கும். ஆகவே தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். உதாரணமாய் இந்த காலை நேரத்தில் நீங்கள் எழும்பி தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும். ஆனால் இந்த பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். அதிகாலையில் எழுவதே பெரிய வெற்றி. அதிகாலை எழுந்து தேவ சமூகத்திற்கு வருவது பெரிய வெற்றி. ஒருவர் அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்துக்கு வருகிறார் என்றார், அவர் ஜெயித்து விட்டார் என்ற அர்த்தம். சத்ருவை மேற்கொண்டு விட்டார் என்ற அர்த்தம். தூக்கத்தை மேற்கொண்டு விட்டார்கள் என்ற அர்த்தம்.
அந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று அர்த்தம். அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படி ஒரு காரியத்தை நாம் செய்யும்போது தொடர்ந்து அதை செய்வது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் பார்க்கிற போது, ஆதியாகமம் 32:26 பாருங்கள். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், அதற்கு யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை போகவிடேன். தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக அங்க போராடி ஜெபிக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து கூப்பிடுகிறோம் பாருங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை நான் போகவிடேன். அப்போ நம்ம இந்த காரியத்தில் கவனமாய் நின்று தொடர்ந்து அந்த காரியங்களை நம்ம செய்கிற போது நம்ம அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். கர்த்தருக்கு வேண்டிய கிருபைகளை நமக்கு தந்ததுமே ஆசீர்வதிப்பாராக. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை வாசிக்கிற போது அங்கு பார்க்கிறோம், ரூத் தன்னுடைய மாமியாராகிய நகோமியை தொடர்ந்து பின்பற்றி போவதை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை காண்பதற்கு காரணம் என்ன? ஓர்வாள் முத்தமிட்டு போய்விட்டாள். ஆனால் ரூத்தை பாருங்கள், தொடர்ந்து அதை பின்பற்றி போகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதனால் அவளுக்கு ஒரு மேன்மை வருகிறதை பரிசுத்த வேதாகமத்தில் நம்மளால் வாசிக்க முடிகிறது. அப்போ அவள் தொடர்ந்து அவள் பின்பற்றுகிறாள் பாருங்கள். முடிவெடுத்து விட்டேன், மாமியை பின்பற்ற வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டாள், தீர்மானத்தை எடுத்து விட்டாள். எந்த டிஸ்டர்ப் பண்ணாலும் நான் தொடர்ந்து போகணும். அப்போ நம்ம ஜெப வாழ்க்கையில் அப்படிதான், நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். இரவில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி விழித்து ஜெபிக்கணும்னு நினைப்போம், அதிகாலை எழுந்து ஜெபிக்கணும்னு நினைப்போம். ஆனால் சில நாட்கள் அதை செய்வோம், அதற்கு பின்பு அதை விட்டு விடுவோம். அதில் சில தடைகள் வரும், சில பிரச்சனைகள் வரும், தொடர்ந்து செய்வதற்கு சில போராட்டங்கள் வரும். ஆனால் அதை மேற்கொண்டு அதை தொடரும் போது தான் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அன்பான மகனே, மகளே, நீ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சில நாட்கள் மட்டும் செய்கிறாய். ஒரு கூட்டங்கள் நடக்கிற போது, சபை ஆராதனையில் அர்ப்பணிக்கிற பொழுது, நான் தொடர்ந்து இதை நான் செய்வேன் என்று நீ தீர்மானம் எடுக்கிறாய். அதுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கிறாய். ஆனால் தொடர்ந்து எடுத்த தீர்மானம் நிறைவேறக்கூடாதபடிக்கு சில போராட்டங்கள், தடைகள் வருகிற போது அந்த தீர்மானத்தை, அந்த முயற்சியை கைவிட்டு விடுகிறாய். ஆகவேதான் அதை தொடர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாக மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். கர்த்தர் அந்த காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். நிச்சயம் கர்த்தர் அதை செய்வார். அதற்கு நம்மிடத்தவர் நினைப்பூட்டுவதற்காகத்தான் தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போ தொடர்ந்து அந்த காரியத்தை நாம் செய்வதற்கு நம்ம முயற்சிக்க வேண்டும். சில தடைகள் வரும். அது மட்டுமல்லாமல் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்கள் வாசிக்கிற போது இங்கு எலியாவை தொடர்ந்து வருகிற எலிசாவை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்கள், எலியாவை தொடர்ந்து பின்பற்றி வருகிற எலிசாவை பார்க்கிறோம். தொடர்ந்து பின்பற்றுகிறார் பாருங்கள். அது நிமித்தம் அல்ல, இரட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொண்டார். அப்போ தொடர்ந்து பின்பற்றுகிற ஒரு அனுபவம், தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து நமக்கு கொண்டு வரும். இந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் ஆரம்பிக்கலாம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். இருவரும் அப்படி பெத்தேலுக்கு போனார்கள். இப்படி தொடர்ந்து அந்த பகுதியை நீங்க வாசிட்டே இருக்கலாம். எலியாவை எலிசா விடவேலை, தொடர்ந்து பின்பற்றி கொண்டே இருந்தார். அவருக்கு தெரியும், ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடைகள் வந்தாலும் நான் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று அவருடைய மனதில் தீர்மானம் எடுத்திருக்க வேண்டும். ஆகவே தொடர்ந்து அதை பின்பற்றி போவதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே எந்த காரியமானாலும் நாம் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்வதற்கு சில நாட்கள் அல்ல, சில வாரங்கள் அல்ல, சில மாதங்கள் அல்ல, தொடர்ந்து தேவ சமூகத்தை நினைப்பூட்டி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வார். அவரிடமிருந்து ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து நாம் ஆண்டவரை நினைப்பூட்டி ஜெபித்து கொண்டிருக்கிற போது ஒரு பெரிய அற்புதமான காரியங்களை நிச்சயமாய் நீங்கள் காணலாம். அல்லேலூயா. லூக்கா 11ஆம் அதிகாரம் 5 முதல் வாசிக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிற ஓமையை குறித்து வாசிக்கிறோம். யோவான் தன் சீசர்களுக்கு ஜெபம் பண்ண போதித்ததை போல நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சீசர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் ஒரு
அழகான ஜெபத்தை சொல்லி முடித்த பின்பு ஒரு ஓமையின் மூலமாய் இன்னும் அவர்கள் அதிகமாக விளங்கி கொள்ளும்படி ஒரு ஓமையை சொல்லுகிறார். அதில் தன் சிநேகிதனுக்காக அப்பத்தை கேட்க போன அந்த சிநேகிதன் அப்பம் கிடைக்கிற வரைக்கும், கதவு திறக்கிற வரைக்கும், அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் தொடர்ந்து அவர் கேட்டுக்கொண்டிருந்ததை குறித்து அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிறவர் என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகள் எல்லாம் படுத்திருக்கிற எளிமையோருக்கு கொடுக்க முடியாது. சொல்லப்படுகிற காரியம் சரியான காரணம்தான், ஆனாலும் அந்த கேட்கிறவன் விட்டு விடவில்லை. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான், பருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அவன் கேட்டதை காட்டிலும் அவளுக்கு தேவையான எல்லாவற்றையும் நண்பன் கொடுத்து அனுப்பினதை குறித்து அந்த ஓமை நமக்கு அழகாய் போதிக்கிறது. இந்த அருமையான நேரத்திலும் அப்படித்தான் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக சில நேரங்களில் காலதாமதமாகும். ஏனென்றால் கர்த்தருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்திருப்பார். ஒரு சிறந்த நேரத்திற்காக தேவன் காத்திருப்பார். அது தேவனுக்கு சித்தமாய்த்தான் இருக்கும். ஆனாலும் அதற்கு ஒரு காலத்தை தேவன் வைத்திருப்பார். நீங்கள் எதாயிலுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு தருவார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமென். அப்ப நம்ம தேவ சித்தத்தின்படி நம்ம கேட்டாலும் அதை நமக்கு தருவதற்கு தேவனுக்கு பரிபூர்ணமான ஒரு விருப்பம் இருந்தாலும் அதுக்கு கர்த்தர் காலத்தை வைத்திருப்பார். அதற்கு ஒரு சிறந்த நேரத்திற்காக தேவன் காத்திருப்பார். இந்த ஊழியத்தில் அதெல்லாம் நான் பார்க்கிறேன். ஆரம்ப நாட்களை விடாப்பிடியாக தொடர்ந்து ஜெபிப்பேன். பல வருடங்கள் ஆகியிருக்கிறது. சில காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு பல மாதங்கள் ஆகியிருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்து அதை ஜெபித்து கொண்டே இருப்பேன். அது நிமித்தம் அந்த குறிப்பிட்ட ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த காலங்கள், இந்த சிறந்த நேரங்கள் வருகிற போது நாம் எதிர்பார்த்ததை விட, நாம் விரும்பியதை விட கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்து முடித்து அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தி கொள்வார். அதெல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிற நேரங்கள். கர்த்தாவே, காலங்களுடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தர் காலத்தை கத்த வைத்திருக்கிறார். கர்த்தர் சீயோனுக்கு இறங்குவார், அதற்கு தயவு செய்யும் காலம், அதுக்கு குறித்த நேரமும் வந்தது என்று 102ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தையும் நேரத்தையும் கர்த்தர் அதுக்கு வைத்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று தெசலோனியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அப்போ தொடர்ந்து நம்ம அந்த காரியத்தை செய்து வருகிற போது, ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறார். ஆகவே ஜெயம் பெற வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் தொடர வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பதும் அப்படித்தான். ஒரு நாள் அல்ல. சிலர் உபவாச ஜெபங்களை செய்வார்கள். ஒரு வாரம் ஜெபிப்பாங்க, அதோட விட்டுருவாங்க. அடுத்த வாரம் அந்த ஜெப நாளை மறந்து விடுவார்கள். தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்ய அவர்களுக்கு சில தடைகள் வருகிற போது அப்படியே விட்டுடுவாங்க. நல்ல தீர்மானம் எடுப்பாங்க. நான் இந்த காரியத்தை நான் தொடர்ந்து ஜெபிப்பேன். ஒரு 7 நாட்கள் இரவு எழுந்து ஜெபிப்பேன், 7 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிப்பேன். ஏதோ ஒரு தீர்மானம் பண்ணினாலும் அது சில தடைகள் வரும். சரீரத்தில் பலவீனங்கள் தாக்கலாம். குடும்ப உறவினர்கள், சொந்தங்கள் வீட்டிற்கு வந்தது நிமித்தம் சில தடைகள் வரலாம். அப்போ தடைகள் வந்த உடனே நிப்பாட்டிடுவாங்க. அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது தொடருவதில்லை. அப்படி இல்லாதபடிக்கு தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுகையில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை முக்கியத்துவப்படுத்தி முன்னிலைப்படுத்தி குறிவைத்து நாம் கருத்தாய் கரிசனையாய் நம்ம ஜெபிக்கிற போது கிடைக்கிற வரைக்கும் நம்ம செய்யணும். எலியாவை பாருங்க, 7 முறை தொடர்ந்து ஜெபிக்கிறார். அவனுக்கு உள்ளங்கை மேகந்தான், பார்த்தீங்க, உள்ளங்கை மேகந்தான். ஆனால் எலியா ஜெபத்தை நிறுத்தலை பாருங்க. எலியா ஜெபத்தை நிறுத்தலை. அந்த உள்ளங்கை மேகத்தை பார்க்கிற வரைக்கும் தொடர்ந்து ஜெபிக்கிறார். அது மட்டுமல்ல, குழந்தை மேல் 3 தரம் திரும்ப திரும்ப விழுந்து அவர் ஜெபிக்கிறதை குறித்து 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசுவை பாருங்கள், கெச்சமனே தோட்டத்தில் திரும்ப திரும்ப போய் அவர் ஜெபிக்கிறார். 3 முறை ஜெபிக்கிறார். வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் நமக்கு மாதிரியாக இருக்கிறார். ஒரு முறை ஜெபித்தாகிவிட்டது, அதோடு நிறுத்திக்கொள்ளவில்லை. திரும்ப போய் ஜெபிக்கிறார், இன்னும் திரும்ப போய் ஜெபிக்கிறார். அப்போது நமக்கு நல்ல ஒரு மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் தான் நமக்கு முன்மாதிரி. அவரே அப்படி ஜெபித்திருக்கிறாரே, நான் ஏன் அப்படி ஜெபிக்கக்கூடாது? நான் எதிர்பார்க்கிற அந்த காரியங்கள் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் தொடர்ந்து தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அதே நேரத்தில் நாம் அதை தேவனுக்கு விருப்பமில்லாத காரியமாக இருக்குமானால், தருவதற்கு கால தாமதமானாலும் அதற்காக வருத்தப்படவோ சங்கடப்படவோ முறுமுறுக்கவோ கூடாத ஒரு மனநிலை நமக்கு வேண்டும்.
ஆண்டவர் இந்த கிருபைகளை நிச்சயமாய் நமக்கு தருவார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற போது, நியாயம் கேட்டு ஒரு ஸ்திரீ அவள் நியாயாதிபதியின் வீட்டின் கதவை தட்டுகிறாள். ஆரம்பத்தில் அதை வாசிக்கும் போது லூக்கா 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 1வது வசனத்தை வாசிப்போம். சோர்ந்து போகாதபடி ஜெபம் பண்ண வேண்டும் என்று. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அதில் 7-8 வசனங்களை வாசிக்கிற போது அந்த நியாயாதிபதி என்ன சொல்றார் தெரியுமா? 5வது வசனம், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியா. எப்பொழுதும் பார்த்தீங்களா, எப்பொழுதும் பார்த்தீங்க, தொடர்ந்து என்னை தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். பார்த்தீங்களா, தொடர்ந்து தொந்தரவு, எப்பொழுது என்ன அந்த விதவை எப்பொழுதும் தொந்தரவு செய்துட்டே இருக்கிறார். ஆனா 4வது வசனத்தை பாருங்க. 4வது வசனம், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது அவன் வெகு நாள் வரைக்கும் தொடர்ந்து அவ கதவை தட்டிட்டே இருக்கிறார். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனசு இல்லை, விருப்பம் இல்லை. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலே இருந்தும். அப்போ மதிக்காத ஒரு மனுஷன்தான். அப்போ இருதயத்தில் ஒரு ஈவு இறக்கம் இல்லாத மனிதனாக இருந்திருக்க வேண்டும் போல. ஆனாலும் அவன் பாருங்க, தொடர்ந்து தட்டும்போது அவன் சொல்லுகிற காரியத்தை குறித்து வேதம் அங்கு சொல்லுகிறது பாருங்க. ஆனால் கடைசி அவன் இறங்குகிறான் பாருங்கள், இறங்குகிறான். எப்பொழுது என்ன தொந்தரவு செய்கிறாங்க. அப்போ அதே போல தான் நாமும் தேவ சமூகத்தில் போகிற போது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வசனத்தின் அடிப்படையில் தேவ சமூகத்தில் நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்தை வசனத்தின் அடிப்படையில் ஜெபிப்பது சிறந்த வல்லமையான ஜெபம். அது அப்படி தொடர்ந்து ஜெபிக்கும் போது வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் நமக்கு இரக்கம் பாராட்டி நமக்கு அற்புதங்களை செய்வார். ஆமேன். ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள, உயர்வை பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்கு இன்றைக்கு நல்ல தீர்மானத்தை தேவ சமூகத்தில் எடுப்பதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து அதை நிறைவேற்றுவதற்கும் தேவன் நமக்கு கிருபை தருவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போது ஆண்டவர் மகிமையான காரியங்களை கர்த்தர் நிச்சயம் செய்வார். பரிசுத்த வேதாகமத்தில் ஜெயத்தோடு வாழ்ந்த தானியேலை பாருங்கள். பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் அவர் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் அவர் ஜெபிக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவருக்கெல்லாம் தெரியுது பெரிய பிரச்சனை வரப்போகுது. ஜெபத்தை நிறுத்தலை, எப்போதும் செய்கிறத அன்றைக்கு அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார், அன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே வழக்கமாக ஜெபிக்கிற அதிகாலை ஜெபம், வழக்கமாக ஜெபிக்கிற உபவாச நாட்கள், வழக்கமாக ஜெபிக்கிற இரவு ஜெபங்கள், வழக்கமாக இருக்கிற குடும்ப ஜெபங்கள், வழக்கமாக ஆராதனைக்கு போகிற காரியங்கள், திருப்பந்தியில் கலந்து கொள்ளுகிற காரியங்கள், கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற காரியங்கள், அது மட்டுமல்ல திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிப்பேன் என்று பொருத்தனை பண்ணி ஜெபித்த காரியங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து நம்ம செய்யணும். தொடர்ந்து நம்ம செய்யணும். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமல்ல, குறிப்பிட்ட மாதங்கள் மட்டுமல்ல, குறிப்பிட்ட வருடங்கள் மட்டுமல்ல, அதை தொடர்ந்து நம்ம செய்கிற போது நிச்சயமாகவே கர்த்தரை பார்த்து அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வார். பாருங்கள், வெற்றி பெற்ற பரிசுத்தவர்கள் வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், சில தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்கள், இந்த IAS, IPS, IRS, IFS போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற்ற சில மாணவர்கள் அவர்கள் பேட்டி அளிப்பார்கள் பத்திரிகைகளுக்கு, ஊடகங்களுக்கு. நான் பல முறை முயற்சித்தேன், அதற்கு பின்பு எனக்கு இந்த முறை வெற்றி கிடைத்தது என்று அவர்கள் பேட்டி அளித்திருப்பதை நான் பல பத்திரிகைகளில் நான் பார்த்திருக்கிறேன். அவர் தொடர்ந்து முயற்சித்தார்கள் பாருங்கள். அந்த முயற்சியை கைவிடவில்லை. ஒரு முறை அவர்கள் தோற்று போனார்கள், விடவில்லை. இன்னொரு முறை முயற்சித்து பார்க்கிறார்கள், அதிலும் தோல்வி. திரும்பவும் முயற்சிக்கிறார்கள். வெற்றி கிட்டும் வரை, ஜெயம் கிடைக்கும் வரை, தன்னுடைய லட்சியம் நிறைவேறும் வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து படித்து முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த இலக்கை அடைந்து விடுகிறார்கள். அதே போல் நாமும் அப்படி ஜெபிப்பதற்கு அர்ப்பணித்த நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடுத்த காரியங்கள், தேவனுக்கு நமக்கும் இருக்கிற அந்த உறவு சம்பந்தமான காரியங்களை நாம் தொடர்ந்து செய்வதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் தொடர்ந்து செய்யும் போதுதான் தேவன் நம்மை நம்பிக்கை வைத்து நமக்கு வேண்டிய கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே ஜெயம் பெற தொடருங்கள் என்று உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். சரணத்தை நாம் பாடி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் பாடலாம். ஆனால் இன்றைக்கு ஒன்று மட்டும் இந்த காலை நேரத்தில் கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற, இல்லை என்றால் இதற்கு பின்பு கேட்க போகிற
அநேகருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை அது ஜெபிக்கிறதாக இருக்கலாம், தேவனுக்கு கொடுக்கிறதாக இருக்கலாம், ஆத்துமாதாயம் செய்த காரியமாக இருக்கலாம், உபவாசிக்கிற காரியமாக இருக்கலாம், தேவ சமூகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட பொருத்தனையாக இருக்கலாம். அதை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். சில மிஷனரி ஊழியத்திற்கு ஜெபிப்பேன் என்று வாக்கு கொடுப்பார்கள், மிஷனரி ஊழியத்துக்கு கொடுக்கிறேன் என்று வாக்களிப்பார்கள், ஏழை எளியவர்களுக்கு நான் மாதம் மாதம் இப்படி உதவி செய்வேன் என்றெல்லாம் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆனால் சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிற பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு தடைகள் வரும். அதுக்கு நோக்கம் என்னன்னா, நம்மை உண்மையற்றவர்களாய் மாற்ற வேண்டும். அதுதான் சத்துருடைய எண்ணம். தேவனுக்கு முன்பும் சமுதாயத்திலும் நம்மை உண்மையற்றவர்களாக மாற்றிவிட வேண்டும், ஒழுங்கீனமானவர்களாக மாற்றிவிட வேண்டும், ஒழுக்கக்கேடு உள்ளவர்களாய் மாற்றிவிட வேண்டும். இவரா என்ன செஞ்சாலும் ஒழுங்காக செய்ய மாட்டார், ஜெபமா கொஞ்ச நாள் தான் செய்வார், கொடுத்தா கொஞ்ச நாள் தான் கொடுப்பார், உபவாசித்த கொஞ்ச நாள் தான் உபவாசிப்பார், தொடர்ந்து செய்ய மாட்டாங்க இவங்க என்று நம்மை உண்மையற்றவர்களாய் ஒழுக்கமற்றவர்களாய் மாற்றுவதற்காகத்தான் சத்துரு இப்படிப்பட்ட பலவீனங்களை கொண்டு வந்து போராடுகிறான். அதற்கு இடம் கொடாமல் தொடர்ந்து முன்னேறி செல்வீர்களேயானால் பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். நான் ஜெபிக்க போகிறோம். அப்படி இடையில் நிறுத்தினவர்கள் குறிப்புகளை பதிவிடுங்கள், நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். அப்படி ஆமா, நான் இப்படி எனக்கு தொடர்ந்து அதை செய்ய முடியவில்லை என்ற காரியத்தை பதிவிடுங்கள், நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் பதிவிடும் போதே நம்ம அப்படி சேர்ந்து இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். நம்மை புதுப்பிக்கிற தேவன், நம்மை புதிதாக்கும் தேவன், நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிற போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு ஓடி வந்து உதவி செய்கிற தேவன். ஆமென். எத்தனை முறை நம்ம தேவ சமூகத்தில் வந்து தன் தவறுகளை செய்ய முடியாத அந்த காரணத்தை சொல்லி, ஆண்டவரே நான் இப்படிலாம் பொருத்தனை பண்ணினேன், ஆனால் என்னால் ஜெபிக்க முடியல, கொஞ்ச நாள் செஞ்சு விட்டுட்டேன், கொடுக்கலான்னு சொன்னேன், கொஞ்ச நாள் கொடுத்து நான் நிப்பாட்டிட்டேன், இதை செய்வேன்னு நான் சொல்லியிருந்தேன், என்னால் முடியலை, தடை வந்துடுச்சு விட்டுட்டேன், போராட்டம் வந்துடுச்சு விட்டுட்டேன், மன ரம்மியமில்லாமல் போயிட்டு விட்டுட்டேன், ஆனால் தொடர்ந்து நான் செய்ய விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் பதிவிட்டு சொல்லி பாருங்கள். அந்த நாளிலிருந்து செய்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியாய் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியாய் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பவன் எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பவன் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தகப்பனே. தொடர்ந்து ஜெபிக்க, தொடர்ந்து உபவாசிக்க, விழித்து ஜெபிக்க, தொடர்ந்து வேதத்தை வாசிக்க ஆண்டவரே கிருபை தாரும். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே வேதத்தை தொடர்ந்து வாசிக்க, இடைவிடாமல் வாசித்து ஜெபிக்க கிருபை தாரும். ஆமென் ஆமென். தகப்பனே, இந்த காரியங்களை பதிவிடுகிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். தொடர்ந்து செய்வதற்கு கிருபைகளை தாரும். தன் தவறுகளை அறிக்கை செய்து ஒப்புரவாகிற போது கர்த்தர் இறங்கும். நன்றி. அதிகாலை எழுந்து ஜெபிக்க, வேதத்தை ஒழுங்காய் வாசிக்க, ஒழுங்காய் ஆராதனைக்கு கலந்து கொள்ள, தேவனுக்கு கொடுக்க, ஆத்தும ஆதாயம் செய்ய, திறப்பில் நிற்கிற இந்த காரியத்தில் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தில், ஆவிக்குரிய காரியத்தில் தொடர்ந்து செய்ய கிருபை தாரும். அல்லேலூயா ஆமென்.
அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் சுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் இணைந்து ஜெபிப்போம். ஒரு மனதோடு நம்ம ஜெபிப்போம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைய சமூகத்தில் வந்து நின்று ஆண்டவரே, அதிகாலை எழுந்து ஜெபிக்க, தொடர்ந்து ஜெபிக்க என்னால் முடியவில்லை. தூக்கத்தின் ஆவி என்னை மேற்கொள்ளுகிறது, சரீரம் என்னை பலவீனப்படுத்தி விடுகிறது. ஆண்டவரே, களைத்து போய் விடுகிறேன், தொடர்ந்து செய்ய முடியவில்லை, எனக்கு இறங்கும் என்று கேட்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். உபவாசித்தை நான் தொடர்ந்து ஜெபிக்க முடியவில்லை. வாரத்தில் ஒரு நாள் உபவாசித்து ஜெபிக்கலாம் என்று தேவ சமூகத்தில் தீர்மானம் எடுத்தேன். ஆனால் குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தம், பிள்ளைகளுடைய காரியங்கள் நிமித்தம் தொடர்ந்து செய்ய முடியவில்லை. எனக்கு இறங்கும் என்று கேட்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இரவிலை விழித்து நான் ஜெபிக்கலாம் என்று பொருத்தனை பண்ணினேன். ஆனால் தூக்கத்தின் ஆவிகளை என்னை மேற்கொண்டு விடுகிறேன், ஜெபிக்க முடியவில்லை, எனக்கு உதவி செய்யும் என்று நோக்கி பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஒரு முறையாகிலும் வேதத்தை வாசித்து தியானித்து விட வேண்டும் என்று தீர்மானித்து நான் ஜெபித்தேன். நான் முடியவில்லை. ஜெபிக்கிற நேரங்கள் மட்டுமல்ல, வேதங்களை வாசிப்பதற்கும் தடையாயிருக்கிறது என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். கர்த்தருடைய உன்னதமான ராஜ்யத்துக்கு தொடர்ந்து கொடுப்பேன் என்று தீர்மானம் பண்ணினேன். பிரச்சனைகள், போராட்டங்கள், பொருளாதார பிரச்சனை நிமித்தம் தொடர்ந்து கொடுக்க முடியாமல் இருக்கிறேன், தொடர்ந்து கொடுக்க எனக்கு கிருபைதாரும் என்று கேட்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். தகப்பனே, ஏழை எளியவர்களுக்கு தொடர்ந்து உதவி செய்வேன் என்று ஜெபித்து அதை கொடுக்க முடியாமல் இருக்கிறது, எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். அப்பா, இப்படி தொடர்ந்து செய்வேன் என்று சமூகத்தில் பொருத்தனைப்படி தொடர்ந்து செய்ய முடியாமல் பலவிதமான தடைகளை சந்திக்கிற மக்களுக்கு நீ மனம் இறங்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. கோபப்பட மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணினேன், ஆனால் அதை காத்துக்கொள்ள என்னால் முடியவில்லை. எரிச்சல் அடைய மாட்டேன் என்று நான் சொன்னேன், ஆனால் அதை தொடர்ந்து காத்துக்கொள்ள முடியவில்லை. ஒரு மனத்தை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி நான் பொறுத்தனை பண்ணால் ஒரு மனத்தை காத்துக்கொள்ள முடியவில்லை, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிற மக்களுக்கு கண்ணோக்கி பாரும். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பமாய் தொடர்ந்து ஜெபிப்பேன் என்று தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணினார்கள். ஆண்டவரே, கணவர் காலதாமதமாய் வருகிறது நிமித்தம், பிள்ளைகள் படித்து விட்டு தூங்க போகிறது நிமித்தம் அதை தொடர்ந்து செய்ய முடியவில்லை என்று சொல்லி அறிக்கையிட்டு ஆண்டவரை ஜெபிக்கிற அன்பு சகோதரியை கண்ணோக்கி பாரும். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பிள்ளை உமக்கு முன்பாக நின்று தொழில் செய்கிற அன்பு சகோதரர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். தொழில் முடித்து வீட்டிற்கு வரும்போது சரீரம் களைத்து விடுகிறது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூட முடியாதபடி சூழ்நிலை வருகிறது, எனக்கு உதவி செய்யும் என்று அந்த அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பெரிய காரியங்களை செய்து நம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் இது செய்கிற மகிமையான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் விலகுவதற்காய் ஸ்தோத்திரம், எல்லா போராட்டங்களும் விலகி போவதற்காய் ஸ்தோத்திரம். அந்த குறிப்பிட்ட காரியங்களை செய்வதற்கு தேவன் பரத்திலிருந்து விலையேறப்பட்ட கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்பதற்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். வயதான தாய் தகப்பன்மாருக்கு மாதம் ஒரு எளிய தொகையை அனுப்புவேன் என்று நானும் என் கணவனும் இணைந்து தீர்மானம் பண்ணினோம். ஆனால் தேவைகள் அதிகமாக இருப்பது நிமித்தம் வயதான பெற்றோருக்கு இந்த பணத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த வயதான தாயத்தமார் தொடர்ந்து உதவி செய்வதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம், ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். தாய் தகப்பன்மாருக்கு உதவி செய்கிற வாஞ்சை தாகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தாரும். நீர் அப்படி செய்யறதுக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. உடைய கிருபையுள்ள பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் இறங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி. நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள், நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தர் பேசினீர், உடைய பிள்ளைகளை ஜெபிக்க தூண்டுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கவனித்து
ஆனால் உள்ளத்தில் இருக்கிற காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீரே. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. அடிக்கடி என் வயதான தாய் தகப்பனாரை போய் சந்தித்து அவளை ஆறுதல் சொல்லி வருவேன் என்று நான் தீர்மானித்தேன். அடிக்கடி என்னால் போய் என் தாய் தகப்பன்மாரை பார்க்க முடியவில்லை. அப்படிலாம் தீர்மானம் பண்ணினார்களே கர்த்தா, அதையெல்லாம் நினைத்து உடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்கள், கொடா கொடி ஸ்தோத்திரங்கள், கொடா கொடி ஸ்தோத்திரங்கள். ஒரு ஆத்மாவை ஆதாயம் செய்து மாதத்திற்கு ஒரு ஆத்மாக்கு ஆதாய சபைக்கு கொண்டு வருவேன். என் மூலமாய் சில ஆத்மாக்கள் பரலோகத்திற்கு வர வேண்டும், அதற்கு நான் உத்தரவாதி என்று சொல்லி ஜெபித்தார்கள். ஆனால் வேலை கிடைத்தது, வருமானங்கள் பெருகியது. தொடர்ந்து அந்த ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய முடியாத வேலைப்பளு அதிகமாகிவிட்டது. அதை நினைத்து உடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பொழுது ஆத்மாக்களை ஆதாயம் ஞானவான் எழுதப்பட்டிருக்கிறதே, அதை தொடர்ந்து செய்ய உடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும் ஆண்டவரே. இவர்கள் போகிற ஆராதிக்கிற ஆராதனை சபைகளிலே அந்த சபைக்கென்று செய்ய வேண்டிய சில காரியங்களை நான் தொடர்ந்து செய்வேன், அங்கு சில பணிவிடைகளை செய்வேன் என்று உடைய பிள்ளைகள் பொருத்தனை பண்ணி ஜெபித்தார்கள். ஆனால் செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறத தொடர்ந்து செய்ய கர்த்தருடைய காரியத்தில் ஆராதிக்கிற சபைக்கு, ஆராதிக்கிற தன்னை கர்த்தருக்குள் நடத்தின ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரை செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்ய, தொடர்ந்து செய்ய உடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும் அப்பா. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்திலும் கவனமாக இருக்க, ஜாக்கிரதையாக இருக்க, தேவ சமூகத்தில் எடுத்துள்ள பொருத்தனையை நிறைவேற்ற உடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும். மிஷனரி ஊழியத்திற்காக நான் ஜெபிப்பேன், திறப்பில் நின்று மன்றாடுவேன் என்று சொல்லி ஜெபித்தார். தொடர்ந்து ஜெபிக்க உடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபைகளை தந்து காத்துக்கொள்ளும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. சுசேஷத்தின் வாசல் அடைக்கப்பட்ட தேசங்களுக்காய் ஜெபிப்பேன் என்று பிள்ளைகள் பொருத்தனை பண்ணினார்கள். அதை நினைப்பூட்டி ஜெபிக்க கர்த்தர் கிருபைகளை தாரும். ஒவ்வொரு பகுதியிலும் உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடி முடிக்கலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, உடைய சமூகத்தில் உடைய பிள்ளைகள் ஜெபித்த ஜெபங்களை நீர் கேட்டிருக்கிறீர். அந்த காரியத்தை தொடர்ந்து செய்து உம்மிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் விடுதலையும் ஜெயத்தையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் பெற நீர் கிருபை தந்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
இந்த காரியத்தை பதிவிட்டு இருக்கிறார்கள். எனக்கு இதை செய்ய முடியவில்லை என்று மனப்பூர்வமாய் இப்படி சமூகத்தை கேட்ட பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதியும். இப்பொழுதும் ஜெப குறிப்பை பதிவிட்டு இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். அவருடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்கும், தேவைகளை எல்லாம் சந்தியும். தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆண்டவரே உடைய பிள்ளைகள் போட்டிருக்கிற குறிப்புகளை கண்ணோக்கி பாரும். எதிர்காலங்களை பொருட்படுத்தி நடத்தும். வருங்காலங்களுடைய கரத்தில் இருக்கிறது அல்லவா, அற்புதங்களை செய்து திருநாமத்தை மகிமைப்படுத்தும். இம்மட்டும் உடைய பிள்ளைகளை நீ நடத்தினப்பா, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தகப்பனே உமக்கு நன்றி. மேற்படிப்புக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், கல்லூரியில் மேற்படிப்பில் படிப்பதற்கு சேர்ந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கண்ணோக்கி பாரும். எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை தந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். நன்றி ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு ஒரு சமூகத்தில் வந்து நிற்கிறாளப்பா. கண்ணீரை கண்டபோதெல்லாம் நீர் மனது உருகினீரே. இப்பொழுதும் தன் குடும்பத்திற்காக ஆண்டவரே, குடும்பத்தினுடைய காரியங்களுக்காக கண்ணீரோடு ஒரு சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற அன்பு சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பாரும். அற்புதங்களை செய்யும். எந்த இடத்தில் எங்களோடு கூட இணைந்து இந்த காலால் கலந்து கொள்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புது வழி திறக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வெளிப்படுத்த 3:8 திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை செய்து உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா. ஒவ்வொருடைய கரம் தொட்டு கொண்டிருக்கிறது. நன்றி ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருடைய கரம் தொடுவதற்காய் நன்றி. அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, அன்பு மகள் தண்டவரே தன் சுகத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், என்ன செய்வது என்று தெரியவில்லை, எனக்கு பயமாயிருக்கிறது என்று சொல்லி பயத்தின் நிமித்தம் நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். பல நாட்கள் போராட்டங்கள், இன்னும் எனக்கு முடிவே வரவில்லை, என்றைக்கு முடிவுகள் வரும் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும் அப்பா. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலகி போகட்டும். தொழில் சிலத்தில் இருக்கிற போராட்டங்கள் விலகி போகட்டும். வாலிப தம்பிகள் படிக்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் விலகி போகட்டும். தகப்பனே, படிக்கிறதை ஞாபகப்படுத்திக் கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும். அன்பின் தேவன் கூட இருப்பீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது, பிள்ளைகளின் காரியம் ஜெயமாக இருக்கட்டும். நன்றி அப்பா. தொடர்ந்து அந்த காரியத்தை செய்து வெற்றியாய் வாழ்வதற்கு, ஜெயமாய் வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படி ஜெபிக்கிறேன். நன்றி. நன்றி ஆண்டவரே. தொடுவதற்காய் நன்றி. அநேகரை அற்புதங்களை செய்வதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருங்கள். ஓயா, ஹல்லேலூயா. ஒருமித்து ஹல்லேலூயா, Hallelujah, hallelujah, தொடர்ந்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில் ஜெயத்தை கட்டளையிட்டு அற்புதமான காரியங்களை செய்து திருநாமத்தை மகிமைப்படுத்தும். ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தகப்பனே, அப்பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு உணர்த்தினீர். பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்ட ஒருவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாய், அற்புதத்தின் நாளாய், ஒரு புதிய தீர்மானம் எடுத்து கிறிஸ்துவின் விடையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முன்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அந்த காரியத்தை தொடர்ந்து செய்வதற்கு கிருபையும் வழிநடத்தலையும் உங்களுக்கு தருவாராக. God bless you. God bless you.